பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான பின்னணி என்ன என்ற கேள்விக்கான தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தாவேக கூட்டணி அமைத்து போட்டியிட பிரசாந்த் கிஷோர் விரும்பியதாகவும் இந்த நிலையில் விஜயினுடைய அறிவிப்பில் அவருக்கு உடன்பாடு இல்லாததால் இதுபோன்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது? விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, பிரசாந்த் கிஷோர் ஆலோசகராக இருப்பார். அவர் மேடைகளில் தோன்றி பேசின காட்சிகள் எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் தற்காலிகமான விலகல் அப்படின்றப்போ இன்னும் சில மாதங்களில் தேர்தலும் வர இருக்கிறது. இந்த தருணத்தில் அவர் விலகி இருக்காரு. அது ஏன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் என்ன ஜெர்ரி? வணக்கம். தாவேக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். முதல்வர் வேட்பாளராக விஜய் நிறுத்தப்படுவார். அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று தாவேக செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே அறிவிப்புகள் தான் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சிறிது காலம் விலகி இருப்பதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் யுக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவதிலிருந்து சிறிது காலம் ஓய்வெடுக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் தற்பொழுது பீகார் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருவதாகவும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கூட அடுத்த 2026 போது விஜய் வெற்றி பெற்ற பிறகு நான் வருவேன், அப்பொழுது உங்களிடம் தமிழில் பேசுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். சில தரப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக அவர் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை என்று கூறினாலும் கூட அவர் மறைமுகமாகவே ஒரு ஆலோசகராக செயல்பட்டு வந்தார் என்பது கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். 2 முறை சென்னையில் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நோக்கிய பயணம் குறித்து பல முக்கிய ஆலோசனைகளை பிரசாந்த் கிஷோர் வழங்கியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலும் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்று உரையாற்றியிருந்தது அனைவருக்கும் அறிந்ததே. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகராக அவர் செயல்படுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது சிறிது காலம் ஓய்வெடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதனுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் 2026 சிஎம் கேண்டிடேட் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்றும் கூறப்பட்ட நிலையில பிரசாந்த் கிஷோர் உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து 2026 களம் காணும் என்று பிரசாந்த் கிஷோர் நம்பப்பட்டார். அவர் அதையே தமிழக வெற்றி கழகத்துக்கு அறிவுறுத்தியும் வந்திருந்த நிலையில தற்பொழுது இது நடக்காது என்ற சூழல் ஏற்பட்டிருக்க பொழுது தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய எண்ண ஓட்டத்தின்படி டிசம்பர் நவம்பர் மாதத்திற்குள்ளாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதியாகிற பட்சத்தில் அவர் மீண்டும் சிறப்பு ஆலோசகராக இணைவார் என்றும், அப்படி அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அவர் விலகியே இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை இணைப்பதே இவருடைய நோக்கமாகவும் அதற்காகவே இவர் தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பு ஆலோசகராக இணைந்தார் என்பதும் கட்சி வட்டாரங்களில் கூறுகிற தகவலாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.